குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் திவாகர் சவுந்தரராஜன். நான் ஏற்கனவே ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸில் 7 வீடியோ வரையும் பார்த்துருக்கோம். பட் இது எல்லாமே ரேண்டமாக இருக்கும், ஒவ்வொரு டாபிக் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை ஏன் ஒரு முறைப்படுத்தி ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் கொண்டு வரலான்னு தோணுச்சு. ஏன்னா அப்போ தான் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஸோ இப்போ இது வரையும் இந்த டாப்பிக்கில் ஃபவுண்டேஷன் பேஷன்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். அதில் 4 வீடியோ போட்டிருக்கோம். இது 5வது வீடியோ. ஸோ மார்க்கெட் குவிட் இஸ் ஈக்குவல் டு ட்ரேடர் குவிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்க்கெட் குவிட்டாக இருக்கும்போது ட்ரேடருக்கு ஒரு பிக்கர் ட்ரேட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறது. ஸோ அதுதான் அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் அது ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வாங்க. ஸோ குவிட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பட் குவிட் மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 9:15 கேண்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் ஒரு 70லேருந்து 120 பாயிண்ட் போகும். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தா ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்டாக போகும். ஸோ இதுதான் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும். கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதுக்கு ஒரு 1 ஹவராகவே கேண்டில்ஸ் ஸ்மால் கேண்டிலாக வரும். நம்ம கூட சொல்லுவோம் தமிழ்ல டொக்கு அடிச்சுட்டு இருக்கு, தூங்கிட்டா மார்க்கெட்டு அப்படின்னு கேட்போம். வரலாற்றுல டிஏ இருக்காது. பெருசா ஒரு கீழே இருந்து மேல இருந்து கீழே அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகணும், ஆப்ஷன் ப்ரீமியம் உங்களுக்கு எக்ஸ்பெண்டே ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் குவிட் மார்க்கெட்டோட சிம்டம்ஸ். இதை வச்சுதான் மார்க்கெட் குவைட்டா இருக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். குவிட் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரியுது. குவிட் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி ட்ரேட் பண்ணா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் டிகே, தீட்டா நமக்கு எல்லாருமே தெரியும். ஆப்ஷன் பையருக்கு எதிரியே தீட்டா தான். ஆப்ஷன் பையர்னாலே அவங்க எதிர்பார்த்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகணும், அதுவும் ஃபாஸ்டா மூவ் ஆகணும். ஆனா ஃபிட் மார்க்கெட்ல மார்க்கெட்டே மூவ் ஆக போதில்லை, ஏன்னா ரேஞ்சு கம்மி. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா தீட்டா ஃபாஸ்டா உங்களுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யும். நெக்ஸ்ட் டைரக்ஷன் ப்ரிடிக்ஷன் ஃபெயில் ஆகும். நம்ம மார்க்கெட் மேலே போகணும்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் டொக்கு அடிச்சு அங்கேயே தான் இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும், நீங்கள் கால் ஆப்ஷன் வேணாலும் லாஸ் ஆகும், புட் ஆப்ஷன் வேணாலும் கீழே ஆகும். மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே போகும். என்ன ஆகும்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ரெண்டு பக்கமும் கால் அடிப்பாங்க. கால் சைடும் ரைட் பண்ணுவாங்க, புட் சைடும் ரைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 5-10 பாயிண்ட் ஏறும், ஒரு 3 பாயிண்ட் இறங்கும். ஸோ இதுதான் சொல்லுவாங்க அன்னைக்கு நம்ம செல்லர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் குவிட் மார்க்கெட். ஸோ அன்னைக்கு ரேட்ல உங்களுக்கு எல்லாமே ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லாஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கோசரம் அடுத்த என்ட்ரி எடுப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய என்ட்ரி எடுக்கும்போது லாஸ் அதிகமாகும். ஸோ குவிட் மார்க்கெட்னா கண்டிப்பாக லாஸ் ஆகும். இதுதான் ஆப்ஷன் ரியாலிட்டி. வேற என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் குவிட் மார்க்கெட்ல அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஆனால் இந்த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இதே சுச்சுவேஷனை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபைனான்ஸ் மார்க்கெட்டில் ஒன்றும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை கம்மி பண்ணிப்பாங்க, எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ராஃபிட் ஒரு தடவை கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு உண்டான கிளாரிட்டி ஒரு வரையும் வெயிட் பண்ணுவாங்க, அவசரப்பட்டு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுதான் நம்ம ஆஸ் ஏ பிகினர் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இத்தனை நேரம் நம்ம பார்த்ததுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட் லவுடாக இருந்தால் ட்ரேடர் அலர்ட்டாக ட்ரேட் பண்ணலாம், மார்க்கெட் குவிட்டாக இருந்தால் ட்ரேடரும் குயிட்டாக இருக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ரிவார்ட் ஒன்லி பேஷன்ஸ், நாட் அர்ஜென்சி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.